டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சிறுமுத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்கள் காத்திருக்கு. மகாராஜா அப்படின்னு சொன்னா அது விஜய் சேதுபதின்ற மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வசூல்லையும் அப்படியே மேலே ஏறி நின்றார்னு சொல்லலாம். நெதர்லாந்து சுவாமிநாதனுடைய இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய இந்த மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே பெரிய அளவில் வரவேற்பு அண்ட் நல்ல ஒரு வசூல் சாதனை படைச்ச படம் தான் இந்த மகாராஜா. இது இல்லாம இந்த படம் 100 கோடி கோடி அப்படிலாம் தாண்டி போய்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஜப்பான்ல ரிலீஸ் பண்ணி அங்கேயும் ரசிகர்களை அப்படியே கைக்குள்ள போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அங்கே திரையரங்கள்ல ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்தது ஜப்பானில் ரிலீஸ் பண்ணலாம், இப்படி ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சாங்க. அவங்களே இப்போ அடுத்த படத்தில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி நடித்து ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் அங்கேயே சைன் அப் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தை இயக்க போற இயக்குனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு ரொம்ப பரிச்சயமான இயக்குனர் தான். இன்டர்நெட் நாளை, அயலான் இது மாதிரி திரைப்படங்களை இயக்கிய ரவிக்குமார் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரே ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக விஜய் சேதுபதியை வேற ஒரு கோணத்தில் காட்டுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்படி விஜய் சேதுபதியை பார்க்கணும்னு நினச்சோம், ஆனால் விஜய் சேதுபதியோட ட்ராக்கே வேற மாதிரி ஓடிடுச்சு. இந்த படத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்தாச்சு. அதுலேயே கமல்ஹாசன் வந்துருவார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்துருவாங்க, இன்னொரு பக்கம் விஜய் வந்துருவார். ஸோ இப்போ கார்த்திகை எடுத்தாச்சு, அடுத்த சூர்யா இருமுகை மாயாவி அது ட்ராப்பு. சரி ஓகே, திரும்ப டேக் ஆஃப் ஆகும். இப்படிலாம் இருக்கும்போது அடுத்தடுத்த படங்கள் பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது எப்போ தான் நீங்கள் தலை அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது அதுதான், அதுக்கும் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு இயக்குனரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுக்கணும். என்னதான் முடிஞ்ச அளவுக்கு விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மேட்டர்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் எடுக்கிற படங்கள்லையாவது இந்த வெள்ளை பவுடரு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற சொன்னதுனால வரிசையாக பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல நல்ல படங்களாக கொடுக்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக அஜித் அவர்களை வச்சு இயக்குனா அவரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். அதனால் வேறு மாதிரியான ஒரு கதைக்களத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அஜித் அவர்களுடைய நடிப்பில் அப்படி படம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குன்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. சத்யபாமா அப்படின்ற படத்துக்கு அப்புறமா காஜல் அகர்வால் நிறைய படத்தில் கமிட் ஆயிருக்காங்க. அதில் நம்ம சிக்கந்தர் தெரியும், இந்தியன் 3 தெரியும், இப்படி நிறைய படங்கள் ஒன்று இருக்குது. என் கண்ணப்பா இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கைவசம் அடுத்ததாக என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா த இந்தியன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக காஜல் அகர்வாலுடைய கெரியரில் ஒரு முக்கியமான படம் அமையும். ஏன்னா ரீசெண்டாக அவங்க கொடுத்த படங்கள் எதுவுமே ரசிகர்களை பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்களே புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேத்தன் டிகே உடைய இயக்கத்தில் தி இந்தியா ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இதில் அந்த பூச்சிக்கொல்லியோடைய ஊழல் இருக்கு இல்லையா, அதை மையமாக வச்சு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை இந்த வருடம் ஆகஸ்ட் 15க்குள்ளேயே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். பெரிய படங்கள்லாம் அந்த டைமில் வரதுக்கும் போட்டு நிற்குது. இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தை அந்த டைமில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் தான், மேபி ஒருவேளை ஏதாவது டெக்னிக்கல் எரராக இருந்து கொஞ்ச நாள் இழுத்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்துடைய டேட் வந்து தள்ளி போகும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதே டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க. 2021 ரிலீஸ் ஆன படம் அரண்மனை. இந்த படத்தின் மூலியமாக தான் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் ஆர்யா நடித்தார். இதுதான் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி கிடையாது அப்படின்றதான் மதகஜராஜா திரைப்படத்தில் ஆல்ரெடி நடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2012 மதகஜராஜா படம் எடுத்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷம் போய் பாருங்களேன், 2 பேருடைய நடிப்பில் அவன் இவன் அப்படின்ற படம் வந்துச்சு. இவங்க 2 பேருடைய நட்பின் காரணமாக தான் இந்த படத்தில் அவர் ஒரு கேமியோ ரோலை போட்டாங்க. அப்போவே கேமியோ ரோலை போட்டு வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை இந்த படம். இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நட்பின் காரணமாக அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. அவருடைய கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் தான். அந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி என்ன காரணமோ தெரியல, தள்ளி போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒன்று கேட்ட போல கண்டிப்பாக இந்த படம் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.